கடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மீன் வந்து தன்னுடைய பசிக்கு வந்து எல்லா மீனையும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த நேரத்துல வந்து அந்த மீன் வந்து இப்ப வந்து ரொம்ப பசியா இருக்கு, நம்ம யாரையா சாப்பிடணுமே சொல்லிட்டு அந்த சாப்பாடை தேடி வந்து கடலுக்குள்ள போயிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல வந்து ஒரு மீன் வந்துட்டு இருக்கு. சோ நில்லுப்பா, நான் வந்து உன்னை வந்து சாப்பிட போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இங்க பாரு, இது எப்படி நியாயமாகும்? நான் வந்து என்னுடைய வீட்டை தேடி நான் பாட்டு போயிட்டு இருக்கேன், நீ பாட்டு குறுக்கா வந்து என்னை வந்து சாப்பிட போறேன் அப்படின்னா இது என்ன அர்த்தம்? இதெல்லாம் வந்து நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த மீன், ப்ளூ கலர்ல இருக்க மீன் சொல்லுது. உடனே வந்து இந்த பெரிய மீன் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க பாருப்பா, இது வந்து இயற்கையோட நியதி. எனக்கு பசிச்சிச்சு அப்படின்னா நான் வந்து கடல்ல இருக்க மீனை தான் சாப்பிடணும் அப்படின்றதான் இயற்கையோட நிகழ்ச்சி. சோ அந்த கடவுள் வந்து இயற்கையிலேயே எனக்கு என்ன படைச்சிருக்கோ அதை வந்து நான் சரியா தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பெரிய மீன் வந்து சொல்லியிருக்கு. உடனே வந்து இந்த சின்ன மீன் வந்து இல்ல, இதை எப்படி நான் வந்து ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட வந்து வாதிட்டுக்கிட்டே இருந்திருக்கு. சோ அப்ப வந்து அந்த பெரிய மீன் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இப்ப வந்து நீ வந்து ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்க, ஓகேவா? நான் வந்து இப்ப வந்து உன்னை வந்து சாப்பிட போறேன். ஒண்ணு இங்க இருந்து ஓடிடு, இல்ல என்னை வந்து எதிர்த்து போராடு. இது ரெண்டுமே செய்யாம நீ பேசிக்கிட்டே இருந்தேன்னா கண்டிப்பா வந்து அழிஞ்சுதான் போவ அப்படின்ற மாதிரி வந்து அந்த மீன் சொல்லுது. இந்த மீன் வந்து அந்த சின்ன மீனுக்கு மட்டும் சொல்லல, மனிதர்களாகிய நம்மளுக்கும் அதே விஷயத்தை தான் வந்து சொல்லுது. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எப்பயுமே வந்து நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கீங்க, இல்ல பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, ஒண்ணு அந்த இடத்த விட்டு நகருங்க, இல்ல அந்த பிரச்சனையை விட்டு போராடுங்க. நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எதுவுமே செய்யாம அமைதியா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒண்ணு அந்த பிரச்சனை வந்து அதிகமாகும், இல்லைன்னா நீங்க அந்த இடத்துல வந்து அழிஞ்சிருவீங்க.